ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான நிகிதா ராய் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயினான நிகிதா இந்த பேய், பூதம், ஆவி, ஆன்மா இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. ஹீரோயினுடைய அண்ணனும் சேர்ந்து இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு ஒரு நாள் லண்டன்ல இருந்து கால் வருது. ஹீரோயினுடைய அண்ணா பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. அவர் எப்படி இறந்து போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஆத்துல குதிச்சு இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. அவருடைய வழக்குல அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸ் க்ளோஸ் ஆகுதுங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினும் தன்னுடைய அண்ணா தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அண்ணனுடைய உடைமைகளை எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அண்ணாவுடைய சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோனுடைய அண்ணா சாவறதுக்கு முன்னாடி தன்னை ஏதோ ஒரு பூதம் துரத்துறதா ரெக்கார்டிங்ல எல்லாம் சொல்லி இருந்திருப்பாருங்க. அண்ணா சாவறதுக்கு முன்னாடி அண்ணனை துரத்திக்கிட்டு இருந்தா அந்த அமானுஷமான விஷயம் என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திட்டுக்கிட்டும் உண்மைகள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் லண்டனில் இருக்கக்கூடிய ஹீரோயினுடைய அண்ணன் வீட்டை காட்டுறாங்க. அண்ணன் நீண்ட நாட்களாகவே ஏதோ ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு போலங்க. வீடு முழுக்க ஏகப்பட்ட பேப்பர்ஸ் அண்ட் ஸ்கெச்சஸாக இருந்துட்டு இருக்கு. திடீர்னு டேபிள் மேலே விழுந்து இன்ஹேலர் எடுத்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அவரை பார்க்கும் போதே தெரிய வருது ஏதோ ஒரு பயத்தோடையும் பதற்றத்தோடையும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கையில் இருக்கக்கூடிய ரெக்கார்டர்ல இன்னைக்கு 3வது நாள், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் கடைசி நாள்னு நினைக்கிறேன், என்னோட லைஃப் டேஞ்சர்ல இருக்கு, என்னால முடியல, இதுக்கு மேல என்னால தாங்கிக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு புரியலங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்குது. அதை பார்த்து அண்ணா ரொம்பவே பயப்படுறாரு. பார்த்தா ஜன்னல் கண்ணாடிகள்ல ஒரு அமானுஷமான உருவம் தெரியுதுங்க. இவரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த அமானுஷமான உருவம் அவரை நோக்கி கிட்ட வந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி வராருங்க. அவருடைய காரை எடுத்துட்டு ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த அமானுஷமான உருவம் அவரை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த உருவம் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குதுங்க. வாயெல்லாம் ரத்தத்தோட இவரை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. இவரும் கார்ல ரொம்ப வேகமா போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல காரை கொண்டு போய் ஒரு இடத்துல இடிச்சிடுறாருங்க. காரை இடிச்சதுல தலையில அடிபட்டு இவருக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. அந்த காரை விட்டு இறங்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். இதுக்கு மேல இந்த காரை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த அமானுஷமான உருவம் அவரை பின்தொடர்ந்து அந்த இடத்துக்கே வந்துருச்சுங்க. இவர் என்ன பண்றதுனே தெரியாம அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ் மேல இருந்து கீழே போற தண்ணியில குதிச்சிடுறாருங்க. தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே வெளியில வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த அமானுஷமான உருவம் தண்ணிக்குள்ள இருந்து பட்டுன்னு அவரோட காலை பிடிச்சி உள்ள இழுத்துருதுங்க. அவ்வளவுதான், அவரோட கதை முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில அந்த ரிவர்ல ஒரு டெட் பாடி கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. அந்த நாட்டு போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா டெட் பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணி வைக்கிறாங்க. அந்த பாடியில இருந்த உடைமைகள் எல்லாத்தையுமே எவிடன்ஸா கலெக்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு நிகிதா ராய். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மாடர்ன் ஏஜ்ல கூட மூட நம்பிக்கையை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத பத்தின ஒரு புத்தகத்தை நம்ம ஹீரோன் எழுதி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு இவங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்பீச்ல நம்ம ஹீரோன் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கான காரணம் தன்னுடைய அண்ணனுடைய சப்போர்ட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட அண்ணா இருக்கிறார் இல்லையா, லண்டன்ல மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாவும் இன்வெஸ்டிகேட்டராகவும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போறாங்க. தன்னுடைய அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லலாம் அப்படின்ட்டு கால் பண்ணா அண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து கால் வருங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட அண்ணா இறந்துட்டாருன்ற செய்திங்க. இந்த செய்தியை கேட்டு மனமுடிஞ்சு போன நம்ம ஹீரோயின் தன்னுடைய அண்ணனை பார்க்கறதுக்காக ஊருக்கு கிளம்புறாங்க. தன்னுடைய அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அண்ணனுக்கான இறுதி சடங்கையும் செலுத்துறாங்க. அந்த இடத்துக்கு ஜாலி அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வெளியில போயிட்டு சோஷியல் மீடியால ஹீரோனுடைய அண்ணா சனல் ராய் இறந்ததை பத்தியும் அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயங்களை பத்தியும் சோஷியல் மீடியால எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவத்தோட இந்த ஜாலியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த ஜாலி இருக்கிறார் இல்லையா, சோஷியல் மீடியால இன்ஃபுளுசரா இருந்துட்டு இருக்காரு. இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவிங்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சனல் ராய் அப்படின்றவரும் ரொம்ப ஃபேமஸான ஆள் தான் போல. அதனாலதான் சோஷியல் மீடியால அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இந்த ஜாலியும் நம்ம ஹீரோன்னு இருக்காங்க இல்லையா, முன்னாடி 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க போல. பட் இவங்க 2 பேருக்குள்ள செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நார்மலா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னால வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா வீட்டில் என்னோட அண்ணனோட நினைவுகளா நிறைஞ்சிருக்குது, அதனால என்ன ஒரு ஹோட்டல்ல டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க சரின்னு கேட்டுட்டு ஜாலியும் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்போ போற வழியிலேயே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட அண்ணா ஒரு பிரிட்ஜ்ல இருந்து தானே விழுந்து இறந்து போனதா சொன்னாங்க, அந்த பிரிட்ஜுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சரின்னு ஜாலியும் கூட்டிட்டு போறாருங்க. அந்த இடத்த பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டமடைய ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னுடைய அண்ணா எப்படி துடிச்சு இறந்து போயிருப்பாரு அப்படின்ட்டு. ஜாலி ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு அண்ணாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, அதனால போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சஸ்பீசியஸா எதுவுமே இல்லைங்க. இவர் தண்ணியில விழுந்து மூழ்கி இறந்து போயிருக்கிறாரு. கிளியரா அவர் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் குதிச்சிருக்காரு, இறந்து போயிருக்காருன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சாவறதுக்கு முன்னாடி நாங்க ஃபோன் காலில் கான்டாக்ட்லேயே தான் இருந்தோம், நல்லா தான் இருந்தாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இந்த மாதிரி பண்ணுவாரு, இந்த மூட
மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் கம்யூனிட்டியில கடைசியா நம்ம ஹீரோனுடைய அண்ணா எந்த வழக்கை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கும்போது அமர்தேவ் அப்படின்ற ஒரு சாமியாரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. அந்த சாமியாரோட பேர் தாங்க அமர்தேவ். இவர் என்ன மாதிரியான சாமியார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பல படங்கள்ல பார்த்திருப்போங்க. இந்த சாமியாரை பார்க்கறதுக்காக மக்கள் நிறைய பேர் திரண்டு வருவாங்க இல்லையா. அவர் என்ன பண்ணுவாருன்னா கூட்டத்துல இருந்து ஒரு நபரை கூப்பிட்டு இவரால நடக்கவே முடியாது, ஆனா இப்போ நான் அவரை நடக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நடக்க வைக்கிறது, பேச வைக்கிறது, சிரிக்க வைக்கிறதுன்னு இந்த மாதிரியான பேட்டர்னை எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சாமியாரா இருந்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஹீரோனுடைய அண்ணா சாவறதுக்கு முன்னாடி இந்த சாமியார் உண்மையானவரா இல்ல பொய்யானவரா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இருப்பாரு போலங்க. இப்போ அண்ணனுடைய டேபிள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராயிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது எல்லாமே வினோதமான டிராயிங்ஸா இருக்குதுங்க. இந்த டிராயிங்ஸுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க அது தெரியல, பட் உங்க அண்ணன் தான் இதெல்லாத்தையும் வரைஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுடைய அண்ணா சாவறதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி வச்சார் இல்லையா. ஸோ அந்த ரெக்கார்டர் பாத்தீங்கன்னா இவங்க கைக்கு கிடைக்குது. அந்த ஆடியோல என்ன இருக்கும் அப்படின்னா ஹீரோனுடைய அண்ணா சாவறதுக்கு முன்னாடி பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பேசின மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமர்தேவ் இருக்கிறார் இல்லையா, அவரை சுத்தி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கிறதாகவும் அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் நிக்கிதா அப்படின்னு நம்ம ஹீரோனுக்காக அந்த ஆடியோவை பண்ணி வச்ச மாதிரி இருக்குதுங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோனுடைய அண்ணா வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதா தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆடியோவை கேட்கும்போது அண்ணனுடைய சாவுல 100% ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ணனுடைய சாவுக்கும் இந்த அமர்தேவ் அப்படின்ற சாமியாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனுடைய பாதையை நீ தேர்ந்தெடுக்காத அப்படின்ட்டு. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா மூட நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரிசர்ச் சென்டரையே ஆரம்பிச்சோம், இந்த கம்யூனிட்டியை உருவாக்கணும். ஆனா நீங்க அவ்வளோ ஈஸியா பின்வாங்குறீங்க, ஆனா நான் பின்வாங்க மாட்டேன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லோருமே பின்வாங்கினதுக்கு அப்புறமும் ஹீரோயின் கூடயே இருக்கக்கூடிய ஜாலி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க இங்கே பாரு, நான் ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சிட்டேன்னா அதை முடிக்காமல் வரமாட்டேன், அதனால் மற்றவங்கள மாதிரியே நீயும் போகிறதுனால போய்க்கோ, எதுக்கு ரிஸ்க் எடுத்து வர அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனாலும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. வந்ததுலேருந்து நீ ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, அதனால் நான் உன்னை ஹோட்டலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை வேண்டாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், அண்ணனோட வழக்கை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சனல் ராய் அப்படின்றவருடைய வழக்கு பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சும்மா ரேண்டமான ஆட்கள் கிட்டலாம் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி அவருடைய தங்கச்சி தாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ரிசர்ச் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் மெம்பராகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க எங்கள் அண்ணனோட மர்டர் கேஸில் என்ன அப்டேட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் மறுப்பு தெரிவிக்கிறாரு, உங்கள் அண்ணா மர்டர் பண்ணப்படலை, அவர் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்கிறாரு, அதற்கான ஆதாரங்கள்லாம் எங்கள் கிட்ட இருக்குது, அதனால இந்த கேஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஹீரோயின் கேட்குறாங்க இந்த சம்பவம் தொடர்பாக ஏதாவது சிசிடிவி ஆதாரம் இருந்ததுன்னா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ்காரங்க நீங்கள் கிளம்புங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் ஜாலியும் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க முதல்ல ஹீரோனோட அண்ணா காரை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருந்திருக்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவர் இப்படி எல்லாமா பண்ணுவார், காரை எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அங்கிருந்து ரொம்ப தூரம் ஓடி வந்து பிரிட்ஜில் இருந்து குதிச்சு சாகணும் அப்படின்ட்டு. நம்ம உடனடியாக அண்ணனோட வீட்டுக்கு போகலாம், அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோனும் ஜாலியும் அண்ணனோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டை ஆய்வு செய்யும் போது நம்ம ஹீரோனுடைய அண்ணா லேப்டாப் கிடைக்குதுங்க. அந்த லேப்டாப்பை லாகின் பண்ணி ஹீரோயின் அதுல ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜாலி இருக்கிறார் இல்லையா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய ரூம்குள்ள போறாருங்க. போனவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, அந்த ரூம் செவ்வறு பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கொடூரமான உருவங்களை எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. பேசிக்கா நம்ம ஹீரோனும் சரி ஹீரோனுடைய அண்ணனும் சரி இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரானவங்க. கரெக்டா இவங்களோட இன்வெஸ்டிகேஷனே அந்த மாதிரியான பேட்டர்ல தான் போகும். ஆனா ரூம்குள்ள ஃபுல்லாக மூட நம்பிக்கைகள் சம்மந்தப்பட்ட இந்த டிராயிங்ஸு, ஸ்கெட்சஸ், பேய் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே எல்லாமே இருக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போயிட்டு உடனடியாக இவங்க 2 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது நம்ம ஹீரோன் ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னன்னா ஃப்ரீயா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஹீரோனோட அண்ணனுக்கு ஒரு இமெயில் வந்திருக்குதுங்க. அண்ணாவோட இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த கொரியர் அமைச்சிருக்காங்களாம், அதை போய் கலெக்ட் பண்ண சொல்லி மெயில் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அண்ணா இறந்து போயிட்டாரு, அந்த கொரியர் பிக்கப் பண்ணுறதுக்கும் அண்ணா போக கிடையாது. அதனால அந்த கொரியர் வாங்குறதுக்கு போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. பட் நாளைக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடே அப்படின்றதுனால நம்மளால நாளைக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஜாலி சொல்கிறாரு. அதனால ஹீரோனை கொண்டு போய் ஹோட்டல்லையும் ட்ராப் பண்ணுறாருங்க. அந்த ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து ஹீரோயின் ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போ அண்ணா சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டரில் அமர்தேவை பற்றி ஹீரோனுடைய அண்ணா இன்வெஸ்டிகேஷன் பண்ணார் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. அமர்தேவ் வந்துட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய சீப் ட்ரிக்கை பயன்படுத்தி தான் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. கடவுளுடைய பவர் எனக்கு இருக்குது அப்படி இப்படின்லாம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. மற்றபடியாக ஒரு பக்காவான
பக்காவான ஃப்ராடுன்ற மாதிரிலாம் பேசி வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஜாலிக்கு ஃபோனை போட்டு இந்த அமர்தேவோட கான்செப்ட் எங்க நடக்குது அப்படின்றத செக் பண்ணி சொல்லு, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவரும் செக் பண்ணி இவங்க 2 பேரும் அமர்தேவோட கான்செப்ட்ல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. அமர்தேவ் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ அமர்தேவ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் மேல வந்து நிக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து வீல் சேரோட வராரு. நீண்ட நாட்களாவே பாத்தீங்கன்னா அவரால நடக்க முடியாம வீல் சேர்ல உட்காந்துருக்கிறாருங்க. அவரை பாத்தீங்கன்னா இவர் மந்திரமெல்லாம் போட்டு சரி பண்ற மாதிரி அவரை நடக்க வைக்கிறாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இது கண்டிப்பா வந்து ஒரு பொய் தான், ஏன்னா அந்த பையனும் வந்து அவங்க ஆளுங்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷனா இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அமர்தேவ் பாத்துறாருங்க. ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் அதுல நம்பிக்கை இல்லாம கிளம்பி போறாங்க இல்லையா, அதை இந்த அமர்தேவ் கவனிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ஜாலியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த அமர்தேவை தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பொருட்கள் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இப்போ அமர்தேவை மீட் பண்ணி இவங்க பேசுகிறாங்க. இந்த அமர்தேவ் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக உள்ள ஒரு பையனை குணப்படுத்தினீங்களே, அது வந்து ஒரு இல்லூஷன் தானா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாவுடைய டெத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக நம்ம ஹீரோயினுடைய அண்ணா இருக்கிறார் இல்லையா, இந்த அமர்தேவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வரும்போது உனக்கு 3 நாள் தான் டைம் அப்படின்ற மாதிரி டைமை கொடுத்துருந்துருக்காருங்க. ஸோ அந்த 3ஆவது நாளில் அவங்க அண்ணா இறந்து போயிருக்கிறதா நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஓ அப்போ சாபத்தியெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா, ஆனால் உங்களோட புத்தகம் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் தானே அப்படின்ற மாதிரி இந்த அமர்தேவ் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து இந்த அமர்தேவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாலி அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனுடைய கொலை வழக்கில் உங்களோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கூடி சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு இந்த அமர்தேவ் சொல்கிறாரு. நீ ஒரு பெரிய லாஸை சந்திக்க போகிற, உன்னுடைய மென்டல் பேலன்ஸை இழந்துட்டேன், இன்னும் ஒரு 3 நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஹீரோயின் டென்ஷனாக இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அண்ணனுக்கு எப்படி 3 நாள் அப்படின்னு சாபம் விட்டாரோ அதே மாதிரி தான் ஹீரோனுக்கும் சாபம் விட்டு வச்சிருக்காரு. அந்த சாபம் பழிக்குதா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வெளியில் வந்து நம்ம ஹீரோனுக்கும் ஜாலிக்கும் பயங்கரமான சண்டைங்க. ஜாலி பயங்கரமாக திட்டுறாரு, உனக்கு இந்த அமர்தேவை பற்றிலாம் தெரியாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவருக்கு நிறைய நேமு ஃபேமு பல பேரோட செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல எங்கள் அண்ணனை கொலை பண்ணியிருக்கிறாங்க, கொலை பண்ணது யார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சே தீரணும், அதுக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. சனல் ராய் அப்படின்றவருக்கு கொரியர் வந்திருக்கு. ஸோ அந்த கொரியரை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணி பார்த்துட்டு சனல் ராய் அப்படின்றவருக்கு வந்த கொரியரை அவர் மட்டும்தான் பிக்கப் பண்ண முடியும், வேறு யாருனாலையும் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல நான் அவருடைய சிஸ்டர் தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தரமாட்டேன்றாங்க. இந்த ஒரு சூழலில் ஜாலி அங்கே நின்றுட்டு இருப்பாரு. ஜாலியை பார்த்துட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா ஃபேம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க பாரா கண்டுபிடிச்சிட்டிங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிச்ச நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஜாலி பார்த்தீங்கன்னா பேசுகிற விதத்தில் பேசி அந்த கொரியரை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாருங்க. சரி அந்த கொரியரில் என்ன இருந்தது அப்படின்னு இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு தாறுமாறான அதிர்ச்சிங்க. ஒரு மந்திர புத்தகம் மாதிரி ஒரு பெரிய புக் இருக்குதுங்க. அந்த புக்கில் ஏகப்பட்ட ஸ்கெச்சஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே அமானுஷமான வரைபடங்களாக இருந்துட்டு இருக்குது, அதில் ரத்தக்கரையெல்லாம் கூட இருக்குதுங்க. அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. சரி இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை செக் பண்ணி பார்த்தா ஃப்ரீயா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. ஸோ இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அண்ணனுக்கு இன்ஃபார்மராக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. நம்ம நேரடியாக அந்த பொண்ணோட வீட்டுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஜாலியும் கார் எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட வீடு இருக்கக்கூடிய ஏரியா பக்கம் போகிறாங்க. அது ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கார் போதுங்க, அதுக்கப்புறம் கார் போல. சரி இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த பொண்ணோட வீட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இவங்க நுழைஞ்சதுலேருந்து ஏகப்பட்ட பேட் ஸ்மெல்லாக இருந்துட்டு இருக்குது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஜாலியும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோ போகிறதுக்காக வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த வீட்டை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது விண்டோ வழியில் யாரோ ஒருத்தங்க வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம தேடி வந்த பொண்ணு இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வீட்டை சுற்றி வெளியில் வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு நாய் ஒன்று செத்து கிடக்குங்க. அதுதான் பேட் ஸ்மெல் அடிச்சிட்டு இருந்துச்சு போல். அப்படியே பார்த்தா பக்கத்தில் தான் அந்த ஃப்ரீயான்ற பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவ பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரத்தக்கரையோட ஒரு மாதிரி இருக்கிறா. அவளை பார்த்தாலே இவங்களுக்கு பயமா இருக்குது. கையில கத்தி வேற வச்சிருக்கிறா. இவங்களுக்கு பயமா இருக்குன்னு பார்த்தா பட்டுன்னு அந்த பொண்ணு இவங்களை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடறா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல இவ காட்டுக்குள்ள போய் நின்றுட்டு இவங்க 2 பேர்த்தையும் கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் உங்களோட எனிமி கிடையாது, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரீயான்ற பொண்ணு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்லிட்டு பட்டுன்னு தன்னைத்தானே கழுத்தறுத்துட்டு இறந்து போறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மிரண்டு போய் கிட்ட போகும்போது
வந்து டக்குன்னு ஜாலி தடுக்கிறாரு. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, உடனடியாக நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு. இல்லை அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படிங்கும் போது வேண்டாம் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஜாலி நம்ம ஹீரோனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு ஹீரோனை பயங்கரமாக திட்டுறாரு. இது இதோட நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் போல. ஏன்னா முதல்ல உங்க அண்ணன் இறந்தாரு, இப்போ இந்த ஃப்ரீயான்ற பொண்ணு இறந்து போயிருக்கிறா, அடுத்தது நீயா நானான்னு எனக்கு தெரியல, இது ரொம்ப டேஞ்சரான விஷயம், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் ரூம்குள்ள உட்காந்துட்டு அந்த அமானுஷமான புக் இருக்கு இல்லையா, அதை ஒரு பேஜா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அமானுஷமான ஸ்கெட்சுக்கு இடையில ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் ஒரு நோட்ல எழுதி வைக்கிறாங்க. அந்த புக்கை மூடும் போது அந்த புக்கோட எட்ஜஸ்ல என்னமோ இருக்கிற மாதிரி கவனிக்கிறாங்க. பார்த்தா அந்த எட்ஜஸ்ல ஒரு மெமரி கார்டு மறைக்கப்பட்டிருக்குங்க. அந்த மெமரி கார்டை நம்ம ஹீரோன் எடுத்து லேப்டாப்ல போட்டு செக் பண்ணி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீயா அப்படின்ற ஒரு பொண்ணு செத்து போனா இல்லையா, அவன் நார்மலான கண்டிஷன்ல ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அந்த மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. பேசிக்கா அமர்தேவ் அப்படின்ற அந்த சாமியார் கிட்ட இவ வேலை பார்க்குற மாதிரி உள்ள போய் அங்கே ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறா. அவ கண்ணால் பார்க்குற விஷயங்களை எல்லாம் யாருக்கும் தெரியாம வீடியோ எடுத்து அந்த மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆசிரமம் அப்படின்ற பேரில் அங்கே வேற என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோனை சுற்றி அமானுஷமான சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல வந்து நின்று பார்த்துட்டு போன மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. உடனே சுற்றியும் புத்தியும் வெளியிலலாம் வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோன் போயிட்டு ரெடி ஆகுறாங்க, ஜாலிக்கு கால் பண்ணுறாங்க, கால் போக மாட்டேது. அதனால ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நான் ஃப்ரீயாவோட வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ராத்திரி போகிறேன், நீ வரமாட்டேன்னு எனக்கு தோணுது, சப்போஸ் நீ வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோன் ஒரு டாக்ஸியை பிடிச்சி அந்த ஏரியா பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து காட்டுக்குள்ளே நடந்து போய் இந்த ஃப்ரீயாவோட வீட்டையும் ரீச் பண்ணுறாங்க. ரொம்பவே இருட்டாக இருக்குதுங்க. கையில் டார்ச்சை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவுரு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அண்ணனோட வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட வீட்லையும் இருக்குதுங்க. ஆனால் இந்த ஃப்ரீயான்ற பொண்ணு நார்மலாக இருக்கும்போது ஏதோ ஒரு லிக்விடை பற்றின விஷயங்களை அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பா. அது எங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வரும், முறையாக இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணு ஒரு இடத்த குழி தோண்டிக்கிட்டு இருந்திருப்பா வீட்டுக்கு வெளியில். மேபி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வெளியில் போய் குழியை தோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஹீரோனை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. குழியை தோண்டி அதுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பாட்டில் மாதிரி ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பச்சை கலரில் ஏதோ ஒரு லிக்விட் இருக்குங்க. அது என்ன ஏதுன்னு ஹீரோனுக்கு தெரியாது. அதை பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே அந்த ஜன்னல் வெளியில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு தெரியும். டார்ச்சும் ஆஃப் ஆயிரும். என்னன்னு பார்த்தா காலையில் செத்து போனா இல்லையா இந்த ஃப்ரீயா, அவளுடைய உடலை ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோப் பீஸு ஹீரோனுடைய காலில் பட்டு கீழே விழுந்துரும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த அமானுஷமான உருவம் ஹீரோனை பார்த்துரும். அங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஹீரோன் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த அமானுஷமான உருவம் துரத்த ஆரம்பிக்கும். இதே அமானுஷமான உருவம் தாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோனுடைய அண்ணனையும் துரத்துச்சு. அலறி அடிச்சு காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா தொடர்ந்து அந்த அமானுஷமான உருவம் துரத்திக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் ரோட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ரோட்டுக்கிட்ட வந்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜாலி கார் எடுத்துகிட்டு வந்துருவாரு. ஹீரோன் அனுப்புனா அந்த வாய்ஸ் மெசேஜ் ஜாலி கேட்டு இருந்திருப்பாருங்க. ஸோ இதை கேட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஹீரோயின் காருக்குள்ள போய் உட்காந்துறாங்க. காரை ரொம்ப வேகமாக ஓட்ட சொல்லுவாங்க. என்னாச்சு, யாரை பார்த்து பயப்படுற, யாரும் பின் தொடரல, யாரும் பின்னாடி உட்காரல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்போ ஜாலி நம்ம ஹீரோனை கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து ஜாலி கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த வீட்டில் நடந்தது, அந்த அமானுஷமான உருவம் துரத்துனது, இது எல்லாத்தையுமே நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரீயாவோட வீட்டில் இருந்து ஒரு லிக்விட் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அதை அடுத்த நாள் அவங்க கம்யூனிட்டி கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. இந்த ஃப்ரீயா அப்படின்றவ இந்த ஒரு லிக்விடை வச்சு நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறா, இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் பண்ண டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. அதனால நம்ம ஹீரோன் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி ஆளுங்க இத்தோட இந்த இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்டிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராருங்க. ஆக்சுவலா ஃப்ரீயா அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறா. ஸோ இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படின்னு அந்த கம்யூனிட்டி ஆளுங்க கேட்குறாங்க. இப்போ என்கிட்ட வாரண்ட் இல்லை, பட் கூடி சீக்கிரம் நான் வாரண்ட்டை வாங்கிடுவேன், இப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்கணும், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோனும் ஜாலியும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறாருங்க. ஜாலி கேட்குறாரு, போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த போலீஸ் ஆஃபீஸர் நேராக அமர்தேவ் கிட்டே இவங்க 2 பேர்த்த கூட்டிட்டு போறாருங்க. அப்பதான் தெரிய வருது இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அமர்தேவோட ஆளு அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் தன்னோட அண்ணனோட கொலை வழக்குக்கும் இந்த அமர்தேவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு சந்தேகப்பட்டாங்க. பட் இப்போ உறுதியும் ஆயிடுச்சுங்க. போலீஸ்காரங்களை நம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ்காரங்க உங்க கிட்ட கொண்டாந்து விடுறாங்க, அப்போ இங்கிருந்து தான் போலீஸ்காரங்களுக்கே சம்பளம் போதா அப்படின்னு ஹீரோயின் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அமர்தேவ் என்ன சொல்றாருன்னா, இந்த
பிரியா அப்படின்ற பொண்ணு இந்த ஆசிரமத்தில் இருந்தவ தான். அவள் பாட்டுக்கு இங்கே இருந்த புக்கை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா. போனதுக்கப்புறம் அவள் வேற மாதிரி ஆயிட்டா. அவளுடைய கொலை வழக்கில் உங்கள் 2 பேர்த்தோட இன்வால்மெண்ட் இருக்குது. அதனால் உங்கள் 2 பேர்த்துக்கு உதவி செய்யலான்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி அமர்தேவ் சொல்கிறாருங்க. பேசிக்காக அமர்தேவ் எதற்காக இவங்க 2 பேர்த்துக்கு உதவி செய்யணும்? இவரே வாண்டடாக வராருன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ நெருங்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இதை வச்சு நம்ம ஹீரோன் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஆள் எப்படி ஒரு சாமியாராகி இவ்வளோ பெரிய விஷயத்தை தன்னோட கைக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றியெல்லாம் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டீமன் உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை கை காட்டுறாருங்க. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஹீரோனுக்கு என்னமோ ஒன்று தோணுது. பட்டுன்னு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள தான் அந்த புக் இருக்குங்க. அந்த புக்கில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் எழுதி டீகோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இடையில யாரோ ஒருத்தங்க பூந்து அந்த புக்கையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த புக்கை யார் அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அங்கே அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஜாலி கேட்க அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்கிட்ட மெமரி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டில் அந்த புக்கோட காப்பீஸ் இருக்குங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் திரும்ப எழுதி ஹீரோனுடைய ஃப்ரெண்டான டீனா அப்படின்றவங்களுக்கு கால் பண்ணி இதில் என்ன போட்டிருக்குன்றதை கொஞ்சம் டீகோட் பண்ண சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க உடனடியாக அது என்ன எதுன்னு செக் பண்ணிவிட்டு இது ஒரு லொக்கேஷனை தான் குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்பாங்க. இப்போ அந்த லொக்கேஷனுக்கு போனால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஜாலியும் கிளம்பலான்னு முடிவெடுப்பாங்க. அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்க்கும்போது அது ஒரு அமடனான மேசிவான பில்டிங்குங்க. பாழடைஞ்ச நிலையில் இருந்துட்டு இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெபார்டரி மாதிரி ஒரு விஷயம் செயல்பட்டு வந்ததற்கான ஆதாரமெல்லாம் இருக்குது. நிறைய இந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸு லிக்விட்ஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஹீரோனும் ஜாலியும் பார்த்தீங்கன்னா டார்ச் அடிச்சுட்டு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆய்வு செஞ்சுட்டு அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்டு பக்கம் போயிடுவாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம் ஓப்பன் பண்ணால் உள்ள ஏகப்பட்ட எலும்பு கூடுகளாக இருக்கும். பார்த்தா மூளையில் அந்த அமானுஷமான உருவம் இருக்கு இல்லையா, ஒரு டெட் பாடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. தக்காளி அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் மிரண்டு போய் ஓட ஆரம்பிப்பாங்க பாருங்க. அந்த உருவமும் ஹீரோனை துரத்த ஆரம்பிக்கிறோம். அதுக்கிட்டிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த உருவம் வந்துடும். அந்த உருவக்கிட்டிருந்து தப்பிக்கும் போது அதோடைய நகம் ஹீரோனோட கழுத்தில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த இடத்துக்கு இந்த ஜாலி வந்துருவாருங்க. ஜாலியை பார்த்த உடனே அந்த உருவம் காணாமல் போயிடும். நம்ம ஹீரோனுக்கு தான் இந்த அமர்தேவ் மேலெலாம் நம்பிக்கை இல்லை. அவருக்கு எதிராகவே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஜாலிக்கு பார்த்தீங்கன்னா அமர்தேவ் மேலே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், உண்மையிலேயே அவருக்கு சக்தி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனை தூக்கிட்டு நேராக அமர்தேவ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டோன்னு அவர்கிட்டயே சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த டீமன் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர பசியில் இருந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பலி கொடுத்தோம்னா அது உங்களை விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஹீரோனு சரின்னு சொல்கிறாங்க. இந்த அமர்தேவ் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஆசீர்வாதம் பண்ணலான்னு வரும்போது பட்டுன்னு ஹீரோயின் தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜாலி கேட்குறாரு. அதே சமயம் இந்த அமர்தேவ் சொல்கிறாரு, நீ என்னை முழுசாக நம்பணும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டா நீ ஒரு நல்ல ஆன்மாவாக மாறிடுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனுக்கு தான் நம்பிக்கையே இல்லையே, அதனால் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஆளுங்கள்லாம் நம்ம ஹீரோனையும் ஜாலியும் துரத்தி விட்டுறாங்க. இனிமேல் இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஜாலி ஹீரோனை பிடிச்சி கண்டபடி திட்டுறாருங்க. நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்தா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அந்த ஆள் தான் என்னை காப்பாற்றுவா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஜாலி எதிர்த்து பயங்கரமாக சண்டை போட இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட்டு. எண்ட் ஆஃப் த டே ஜாலி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜாலியை பலார்னு ஒரு அரை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அமானுஷமான உருவம் தன்னை பின்தொடர்றதான் நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த அமர்தேவ் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த அமானுஷமான உருவத்துக்கு ஒரு உயிரினத்தை பலி கொடுத்தோம்னா அந்த அமானுஷமான உருவம் உன்னை விட்டுரும் அப்படின்ட்டு. அங்கே பூனைக்குட்டியை அடிக்கடி ரூமுக்குள்ள வருங்க. அந்த பூனைக்குட்டியை கொல்றதுக்கு ஹீரோயின் தன்னை அறியாமையே முயற்சி பண்ணுவாங்க. டக்குன்னு அதை விட்டுருவாங்க. திடீர்னு ஹீரோனுக்கு மூச்சு விட முடியாமல் ஆகுங்க. அவங்களோட இன்ஹேலரை தேடுறதுக்காக போயிட்டு அங்கே டேபிள் மேலே இருந்த ஒரு கெமிக்கலை தட்டி விட்டுருவாங்க. அந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஹேண்ட்பேக்கில் பட்டு கலர் மாறுறதை ஹீரோயின் பார்த்துட்டே அப்படியே மயங்குவாங்க. இன்னொரு பக்கம் பாரில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஜாலி பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க, அவரோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்காக. அப்போது இந்த ஃப்ரீயாவோட வீட்டுக்கு போகும்போது இவர் செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்துருப்பார் இல்லையா, அதில் பின்னாடி யாரோ ஒரு மர்மநபர் நின்றுட்டு இருக்கிறதும் அந்த ஃபோனில் கேப்சர் ஆகிருக்கும். அப்போது அமர்தேவோட ஆட்கள் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்றத ஜாலியும் கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஃப்ரீயாக இருக்கா இல்லையா, அவள் சாவறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கழுத்தறுத்து இறந்து போயிருந்திருப்பா. அது என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்தா அது ஏதோ ஒரு பிளான்ட்டோட எண்ணெய் மாதிரி போட்டிருக்கோம். உடனடியாக நம்ம ஜாலி பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது ஹீரோயின் தான் மயக்கத்தில் இருப்பாங்களே. அதுக்கப்புறம் இந்த அமர்தேவோடைய கான்செப்ட்டுக்கு ஹீரோனை தூக்கிட்டு வருவாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு இவளோட உயிரை காப்பாற்றுங்க, இவர் ஒரு மாதிரி விசித்திரமாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கான்செப்ட்டில் கலந்துக்கிட்ட எல்லோருமே பார்த்தீங்கன்னா பாவம் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அமர்ஜி சரி அவளை கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தனியாக கூட்டு போகிறாரு.
இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த அமர்தேவ் சொல்கிறாரு, என்கிட்ட சூப்பர் பவர் இருக்குது அப்படின்றத நீ நம்பினா மட்டும்தான் என்னால் உன்னை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் கையெடுத்து கும்பிட்டுட்டு, நான் நம்புகிறேன், எங்கள் அண்ணனை நம்புகிறேன், எங்கள் அண்ணன் சொன்னது உண்மைதான், நீ ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு அப்படின்னு சொல்ல இந்த அமர்தேவ் பயங்கர ஷாக்காக வராரு. பட்டுன்னு நம்ம ஹீரோயின் நார்மலாக எழுந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. தக்காளி இங்கே தாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. பேசிக்காக இந்த ஆசிரமத்தில் இந்த அமர்தேவ் இருக்கிறார் இல்லையா, ஒரு விசித்திர பிளான்ட் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. பேசிக்காக அந்த பிளான்ட் ஒரு ஹாலுசினேஷன் பிளான்ட்டுங்க. அந்த பிளான்ட்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சாரை, அந்த பிளான்ட்லேருந்து வர ஜூஸை பார்த்திங்கன்னா தொட்டாலோ சாப்பிட்டாலோ இல்லை நம்ம முகர்ந்தாலோ கூட நமக்கு ஹாலுசினேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பேசிக்காக அமர்தேவ் பார்த்திங்கன்னா ஃப்ராடு வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் பண்ணுற ஃப்ராடை யார் கண்டுபிடிக்கிறாங்க, எதிரி யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஒரு முறையாவது அமர்தேவை மீட் பண்ணுறதுக்காக இந்த ஆசிரமத்துக்குள்ளே வருவாங்க இல்லையா, வரும்போதே வந்து முன்னாடியே செக் பண்ணி அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்படி இந்த பொருட்களை வாங்கி வைக்கும் போதே இந்த அமர்தேவ் வந்து சிக்னல் கொடுத்துருவாருங்க. இந்த சிக்னலுக்கு ஏற்ப அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹாலுசினேஷன் இலையில் இருக்கக்கூடிய சாரை அவங்க கொண்டு வந்த உடைமைகளை எல்லாம் தேய்ச்சி விட்ருவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா அவங்க டச் பண்ணும் போதும் முகரும் போதும் யூஸ் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹாலுசினேஷன் உருவாகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவர் இந்த 3 நாள் சாபம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அந்த 3 நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த ஹாலுசினேஷன் வந்து ரொம்ப பீக்குக்கு போயிடும். அதனால் இல்லாத விஷயத்த இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதுக்கு பயந்து ஒளிய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு பயந்து ஓடுறதுல ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக இறந்து போயிடுவாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா இவரோட எதிரிகளை எல்லாம் வீழ்த்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. குறிப்பாக நம்ம ஹீரோனுடைய அண்ணா இருக்கிறார் இல்லையா, அவர் இன்ஹைலர் பயன்படுத்துவாருங்க. ஸோ அந்த இன்ஹைலரில் அந்த ஜூஸை கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதை சுவாசிச்சதன் மூலமாக அவருக்கு அந்த ஹாலுசினேஷன் உருவாகி பயந்து போய் இறந்து போயிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமத்தில் ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்த இந்த ஃப்ரீயான்ற பொண்ணு இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த ஹாலுசினேஷன் ட்ரக்கில் இருந்து எப்படி ஒருத்தங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருது அப்படின்றத பற்றின ரிசர்ச்சை பண்ணி ஒரு ஆன்டிடோட்டும் தயார் பண்ணியிருந்திருக்கிறா. அந்த ஆன்டிடோட்டை தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாவோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஹாலுசினேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதை பயன்படுத்துறதன் மூலமாக நார்மலான நிலைமைக்கு வந்துருவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்து கிடக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஜாலி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிடோட்டை எடுத்து கொடுத்துருந்துருப்பாரு. அதை குடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நார்மலாக இருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இவங்க 2 பேரும் இங்கே வந்து நாடகம் ஆடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய கெமிக்கல் அந்த ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கில் பட்ட உடனே கலர் மாறும் இல்லையா, ஸோ அந்த ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு அந்த ஹாலுசினேஷன் ட்ரக்கை வந்து தேய்ச்சி விட்டுருக்காங்க அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. இப்போ அமர்தேவ் பண்ண ஃப்ராட் எல்லாத்தையும் ஹீரோயின் புட்டு வைக்கிறாங்களா, இதுக்கு மேலே அமர்தேவனால எதையும் மறைக்க முடியல. அதனால அமர்தேவே சொல்லிடுறாரு, ஆமாம் நான் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி பண்ணிட்டு இருக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் எனக்கு எதிராகவே மாறினா, இந்த ஃப்ரீயான்ற பொண்ணு எனக்கு எதிராகவே மாறினா, அதனால தான் அவங்களோட கதையை முடித்தேன். இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் போய் என்னோட நம்பிக்கையாளர்கள் ஆதரவாளர்கள் கிட்டலாம் சொன்னால் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சேர் உட்காந்துட்டு தைரியமாக சொல்கிறாங்க, அவங்க கிட்ட நான் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எது அப்படின்னு சொல்லி இந்த அமர்தேவ் பயங்கர ஷாக்காக வராரு. அப்போ தாங்க விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோயினும் இந்த செல்ஃபோனு கேஜெட்ஸு வாட்ச் எல்லாத்தையுமே வாங்கினாங்களே தவிர அவங்க கண்ணாடியை கரெக்டாக கிடையாது. இந்த ஜாலியோட கண்ணாடியில் கேமரா இருக்குதுங்க. அந்த கேமராவில் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி ஸோ இங்கிருந்தே லைவ் ஷோ கண்டக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இவர் என்ன பேசுகிறாரு, இங்கே என்ன நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. ஸோ இவங்க போய் மக்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவரே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. இனி மீதி இருக்கக்கூடிய காலங்களில் நீ ஜெயிலில் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஜாலியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த ஆதரவாளர்கள்லாம் ஒன்று திரண்டு அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு நம்ம ஹீரோனும் ஜாலியும் வெளியில் வராங்க. பயங்கர ஹீட்டாக இருந்துட்டு இருக்கு. இங்கேயே இவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னா மும்பையில் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாலி மறுபடியும் நம்ம ஹீரோயின் கூட சேர்றதுக்கு ஏதாவது செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு வழக்கு வருதுங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயத்த சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வழக்கை எடுத்து இவங்க 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.